ஒரு ஆடு கட்டு இன்சூரன்ஸில் புக்கு எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு எடுத்து வச்சுன்னா கவர் யாரை கொஞ்சம் கையில் வச்சு போட்டுறாங்க. ஒரு ஆடு தான் ஒரு மீட்டர் கட்டினா பர்மிஷன் இருக்குது. ₹10 போகும். ₹10 போகும். பாட்டிலுக்கு ₹10. பாட்டிலுக்கு ₹10. விஜய் கொண்டு வந்து யார்? விஜய் அதில் தான் சொல்கிறான். பாட்டிலுக்கு ₹10, பாட்டிலுக்கு ₹10. பாட்டிலுக்கு ₹10 கொடுக்க வேண்டியதான பஸ் காசு ஃப்ரீயாக கொடுக்க முடியும். இலவசமாக செத்தவங்களுக்கு காசு கொடுக்க முடியும். 10 எடுத்தால் தான் அதை கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க எங்கேருந்து கொடுப்பாங்க? ஒன்று அடிக்கே சரியாக இருக்கும். 1000 தான் சொல்லுங்கள், மக்களை திருந்த முடியாது. இலவசத்தை நம்புகிறாங்க. இலவசத்தை நம்புறதுனால தான் எல்லாமே எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கரெக்டாக எலெக்ஷன் முந்தின நாள் 2000 3000 வாங்கிட்டு ஓட்டை போட்டு விட்டு வந்துடுவாங்க. மற்றதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்களை திருத்தவே முடியாது. ஒரு கோட்டருக்கும் ஒரு பிரியாணியை கொடுத்தா ஓட்டு உனக்கு. இப்போ சமாளிக்க கூட ஒரு கோட்டரை கொடுத்து ஒரு ஆப்பை வாங்கி கொடுத்துட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து அவனே ஓட்டு போட போகிறான். பிஜேபியா? ஏய், மோடி தானே நம்மாள். மோடி தான் நம்மாள்.
அவன் தாண்டா இப்போ சிவகாரனே அழிச்சது அவன் தான்டா. சிவகாரன் அழிக்கிறதுக்கு காரணமே அவன் தான்டா. தெரியுமா உனக்கு? அவன் நல்ல இதை செஞ்சான். நல்லது அனுப்பி விட்டுருந்தான். என்னாச்சு? இங்கே போயிட்டு பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஒன்றும் பிரபாகரன் தான் சொன்னாப்புல அம்மி. எனக்கு என்ன பண்ணது அவன் தெரியுமா உனக்கு? டேய் எங்கெல்லாம் சேர்ந்து தாண்டா செஞ்சது. 14 நாடுண்டா சும்மாவா? பிரபாகரன் யாரும் கிடையாது, கூட இருந்தவனுக்கு தான் கொண்டாடுங்க. 14 நாடு சேர்ந்துருக்குறா. ஒருத்தனை அழிக்கிறதுக்கு 14 நாடு. அவனை கொள்வது இப்போ 14 நாடு. ஒருத்தனை கொள்வது பிரபாகரன் என்ன தீவிரவாதி ரிஸ்கில் தான் இருந்தான் தெரியுமா? தீவிரவாதி தான், இப்போ தீவிரவாதி தான். ஆமாம், கடைசி வரைக்கும் அவன் சாவக்காட்டியும் தீவிரவாதி ரிஸ்கில் தான் இருந்தான். ஒரு நாட்டை எதிர்த்து போராடுற ஒரு இயக்கம்னா அது எல்லாமே போராளிங்க தான்டா. கடைசி வரைக்கும் சாவக்காட்டியும் தீவிரவாதி ரிஸ்கில் தான் இருந்தான் எல்லா நாட்களும். நமக்கு என்ன ஒரு கடவுள் மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் ரிஸ்க் தீவிரவாதி ரிஸ்க் தான். எவ்வளோ நாட்டில் தீவிரவாதி நமக்கு தலைவர்டா அவரு. நம்ம தமிழனுக்காக போகிற தலைவர்டா நமக்கு. பேசுங்க. கட்டாமையாக பேசியிருக்கேன். ஆஸ் பண்ணுங்க. நீங்கள் ஆஸ் பண்ணால் தான் நான் பழக்கம் வாங்கி தானே போட்டான். ஒரு தலைவனை மட்டும் தப்பாக சொன்னால் வெட்டு வேண்டாம். இந்திரா காந்தி எதை கொள்ளணும்? அவன் என்ன செஞ்சா? அப்போ தீவிரவாதி தானே அவன். ஒரு இந்தியா பிரதமருக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பேசு. ஏன் பிரபாகரன் என் தலைவரை பற்றி பேசினா நான் கேட்பேன்டா. எவனா தான் கேட்பேன்டா. அவன் என்ன செஞ்சா? அவரை கொள்ளைக்கு என்ன யாரு பணத்தை வாங்கி தான் செஞ்சான். யாரு பிரபாகரன். யாருக்கிட்ட? அப்போ வாஜ்பாய் ரிஸ்கர் யாரோ இருந்தாங்க. ஏய் உனக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் பேசாதடா. நம்ம தமிழனுக்காக போராடினாலும் பிரபாகரன் அவரை பற்றி பேசி ஏன் அது இந்தியா பிரதமர்கிட்ட போகிற நீ? ஆமாம், சாவடிக்கிறது யாரு? சாவடிக்கிறாங்கன்னா அவங்க தானே சாவடிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? இப்போ வரைக்குமே கேஸ் நடந்து இதாகிருக்கு. பிரபாகரன் தான் ஆள் வச்சு போட்டு கிடையவே கிடையாது. பிரபாகரன் என்ன எக்காரணம் கூட இதாகிருக்கு. நல்ல இங்கே போகிற அரசியலில் 1000 நடக்கும்டா. அப்போ அரசியல்வாதி அரசியல்வாதியில் 1000 நடக்கும். ஆனால் பிரபாகரன் அரசியல்வாதி எங்கள் அண்ணன் அப்படியே கொஞ்சம் ஆளே கிடையாதுடா. அடுத்தவனை அழுத்தி பார்க்குறவர் இல்லைங்கடா பிரபாகர் அண்ணன். அப்போ ராஜீவ்காந்தியை இந்திரா காந்தியை கொண்டது யாரு? அது வந்து வேற ஆளுங்க, சீக்கியர்கள். யாரு? சீக்கியர்கள். அவருக்கு இந்திரா காந்திக்கு பாதுகாப்பாக இருக்க அவங்க தானே போட்டது. அரசியலை பற்றி தெரியாமலாம் நம்ம பேசிட்டு மாட்டிக்க கூடாதா? ராஜீவ்காந்தியை கொண்டது சென்னையில் வச்சு யாரு கொண்டது? அதெல்லாம் நம்ம இந்தியாவில் உள்ளவங்க தான்டா. அதுக்குண்டாலாம் இலங்கையில் ஒருத்தன் வாரம் நான் கொள்றதுக்கு. யார் கொண்டது? அப்போ யார் வந்து பாம்பு வச்சு கொண்டது? அதெல்லாம் அரசியல்கள்லாம் சகஜமாப்பா. இதெல்லாம் நம்ம கேட்கவே முடியாது, செய்ய முடியாது. நம்ம முட்டாள்தனமாக சொல்லிட்டு மாட்டிக்க கூடாது. லாஸ்ட்டில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு ஜெயிலுக்கா? நான் ஏன் போகிறேன்? நீயா கொஞ்சம் ஜோசி. இவ்வளோ பெரிய இந்தியா, சீனாவுக்கு 2வது இடம் இந்தியா. இந்த நாட்டுக்குள்ளே ஒரு பிரதமரை போடுறான்னா இங்கே உள்ளவங்க சப்போர்ட் இல்லாமங்க. என்னடா பச்சைக்கிரம ஜோசிக்கிற? சரி, 12 பில்லர் கட்டணும். விரட்டுங்க, கட்டுங்க. நம்ம கதையை பார்ப்போம். அரசியலுக்கு போயிட்டான் அதுக்குள்ளே. இப்போ வந்து சரிசனை கேட்பாரு, என்னடா பண்ணீங்க அப்படின்னு. 30 ரூபா தருவாண்டுவா. 30 ரூபா தருவேன்னு வரு. கம்பியெல்லாம் வெட்டினா கம்பியெல்லாம் நிறுத்தலாண்டா. அப்படிலாம் சொல்லக்கூடாதா?
கடல்னா ஒரு ஆள் கட்ட முடியாது. ஓவராக அவனை கலாய்க்குதுங்களா நண்பனை. இவரு கிளம்பி போகிறதுக்கு தான் வேற இதுக்கு இவரு கிளம்பி போகிறதுக்கு தான். எங்கே சும்மா கலாய்க்கிறான். என்னடா சொல்லுவான், நான் இருக்கேன்டா உனக்கு. இது ஒன்று கட்டி உனக்குமா கண் பரப்பறன்னு சொல்லிட்டு வச்சுக்க. நான் உன்னோட வேகமாக விளக்கிடுவேன். சரி கேட்டு எனக்கு ஒன்றும் சொல்லலையா, ஒன்றும் கெட்டலன்னு தான் சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை அதான் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னா கேட்க மாட்டேங்கிங்க. சின்னதாக இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணிடணும் கண்ணெல்லாம்.